ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குளோமோஃபின் சிட்ரேட் அப்படின்ற மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மருந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, அதோட பக்க விளைவுகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த மருந்து எதுக்குன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்க பெண்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மாதவிடாய் சுழற்சி கரெக்டான முறையில் இல்லை அப்படின்றப்போ இந்த மருந்து வந்து அண்டத்தை சரியாக விடுவிக்கிறதுக்காக இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மருந்து எடுத்துக்கிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குளோமோஃபின் வந்து மூளையோட பிட்யூட்ரி சுரப்பியை வந்து தூண்டும். அது மூலமாக வந்து நம்ம ஃபாலிக்கல் தூண்டுதல் ஏற்பட்டு நம்ம ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச் அப்புறம் எல்ஹெச்எஸ் அப்படின்னு 2 ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோனை அதிக அளவில் சுரக்க செய்யும். அப்படி சுரக்கிறப்போ நம்ம கருப்பையில் ஃபாலிக்கல் வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால நமக்கு அண்டவிடுப்பு ஏற்படும். சாதாரணமாக மாதவிடாய் சுழற்சியப்போ நமக்கு வந்து ஒரு முட்டை மட்டும் தான் அண்டவிடுப்பாக இருக்கும். ஆனால் குளோமோஃபின் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ நமக்கு வந்து கருப்பையிலேருந்து ஒரு சுழற்சிக்கு 2 அல்லது 3 முட்டை வந்து உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகிறப்போ நமக்கு அந்த டயத்தில் வந்து ப்ரெக்னன்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் அமையும். இந்த குளோமோஃபின் மாத்திரை வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, மாதவிடாய் சுழற்சி இல்லாத பெண்களுக்கு வந்து ப்ரோவேரா அப்படின்ற ஒரு மருந்தோட சேர்த்து இந்த குளோமோஃபினும் கொடுப்பாங்க. மாதவிடாய் மற்றும் அண்டுவிடுப்பை தொடங்குறதுன்னு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேப்லெட்டாக இருக்கும். இது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்கள் வாய்வழியாக எடுத்துக்கிற மருந்து தான். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோவேராவோட 5ஆவது நாள் 7ஆவது நாள் வந்து இதை தொடங்குவாங்க. ப்ரோவேரா முடிஞ்ச 2-3 நாட்களுக்கு அப்புறம் மாதவிடாய் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த டேப்லெட்டை டாக்டர் மாதவிடாய் தொடங்கி 3ஆவது நாள்லேருந்து 7ஆவது நாளுக்குள்ள பரிந்துரைப்பாங்க. அதை வந்து டெய்லி 50 மில்லிகிராம் ஒன்று எடுத்துக்க சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் தவற விட்டீங்கன்னா அதை அதிகமாக்குறதுக்கு ஒரு நாளைக்கு 2 மாத்திரை அந்த மாதிரிலாம் எடுத்துக்க கூடாது. டாக்டர் உங்களுக்கு எவ்வளோ டோசேஜ் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அது சரியாக செயல்படலை அப்படின்னா அதுக்கப்புறம் டாக்டர் வந்து உங்களுக்கு 100 மில்லிகிராம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த குளோமிட் டேப்லெட் வந்து இதை சாப்பிட்றப்பவும் மற்ற டேப்லெட்ஸ் மாதிரி பக்க விளைவுகள் வரலாம். இருப்பு வலி, வாந்தி, அப்புறம் தலை சுற்றல் இந்த மாதிரியான வரும். உங்களுக்கு கண் பார்வை சரியாக மங்களா திடுற மாதிரியான இது கூட இந்த மாத்திரை சாப்பிட்றப்போ வரலாம். சமயங்களில் இடையிலேயே ரத்தப்போக்கு கூட ஏற்படலாம். இந்த ரொம்ப கடுமையான பக்க விளைவுகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து டாக்டர் போய் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாத்திரை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக அந்த குளோமிட் மாத்திரை வந்து எடுத்துக்கவே கூடாது. இது வந்து கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கருக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி பிசிஓடிக்கு இந்த மாத்திரை வந்து பொதுவாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரு வளர்ச்சி வந்து கர்ப்பப்பை செயலிழப்புனால உங்களுக்கு கரு வளர்ச்சி இல்லை அப்படின்றப்போ இந்த மாத்திரை வந்து எடுத்துக்க கூடாது. அதே போல் இந்த மாத்திரை வந்து 18 வயசுலேருந்து 40 வயசு இடையில இருக்க பெண்களுக்காக இனப்பெருக்கத்துக்காக இதை வந்து பரிந்துரைப்பாங்க. நீங்கள் வந்து டாக்டரோட ரெக்கமெண்ட் பொறுத்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். 40 வயசுப்பட்ட பெண்களுக்கு மேலே வந்து இதை வந்து மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. குளோமோஃபின் சாப்பிட்டு 7ஆவது நாள் இல்லை 11ஆவது நாள் வந்து அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்ப்பாங்க. அந்த அல்ட்ராசவுண்டில் வந்து பெண்களுக்கு போதிய அளவு அண்டவிடுப்பு இருக்கு, அவங்களுக்கு கர்ப்பமாகிற சாத்தியம் இருக்குன்னா இந்த மாத்திரையை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதோட அளவை வந்து டாக்டர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இருந்து எதுவும் ஆகலைன்னா இதை ஸ்டாப் பண்ணிட்டு லிட்ரோசோல் போன்ற வேற மாத்திரைகளை பரிந்துரைப்பாங்க. இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ நீங்க வந்து ஆளுநாள் கண்டிப்பா தவிர்க்கணும். அதே மாதிரி வந்து கஃபைன் போன்ற பொருட்களையும் நீங்க கண்டிப்பா தவிர்க்கணும். ஊட்டச்சத்து அதிகம் இருக்கிற இரும்பு சத்து, கால்சியம் இருந்த உணவை வந்து நீங்க அதிகப்படியா எடுத்துக்கணும். இந்த குளோமோஃபின் மாத்திரைக்கும் லெட்ரோசோலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, குளோமோஃபின் வந்து அண்டவிடுப்பு அதிகரித்து கருவுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் லெட்ரோசோல் டேப்லெட்ஸ் வந்து ஈஸ்ட்ரோஜன் அளவை வந்து குறைக்கிறது மூலமாக கருவுறுதலுக்கு ஹெல்ப் பண்ணும். கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு லெட்ரோசோல் மாத்திரையோட இது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.